சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து சேதுபதி வந்து கேட்குறாங்க, நீயும் சரி உன் கூட வேலை பார்த்த டாக்டர்ஸும் சரி நிறையா உயிரை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ தூரம் போராடினாங்க. அதெல்லாம் சரி, ஆனால் உன்னை வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க, உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் சித்தி அத்தையெல்லாம் நீ எப்படி வந்து காப்பாற்றணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பற்றி கேட்குறாங்க. உனக்கு வந்து அவங்க மேலெலாம் கோவம் இருக்கும்ல, ஸோ என்னை எப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க, பழி வாங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு தானே போயிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, நீங்கள் கூட தான் என்னை வந்து அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கீங்க, என் மேலே சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவுறீங்க, என்னைக்கும் பிடிக்கல. அப்படி இருக்கும் போதே நான் வந்து புதக்குழியில் விழுந்திருக்கப்ப என்னை எதுக்கு நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சேதுபதி கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் காட்டில் மயங்கி இருந்தப்ப எதுக்காக என்னை தூக்கிட்டு போய் எனக்கு மருத்துவம் பார்த்தீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களே. எல்லாத்துக்கும் வந்து பழைய பாசம் வந்து மாறாது, பழைய பாசம் அப்படியே தான் இருக்கும். இப்போதைக்கு சண்டை போகிறோம் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பழைய பாசம் இல்லைன்னு ஆயிரதில்ல. அந்த பாசத்தில் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது தான் நம்மளாம் வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சேதுபதிக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.